ஹாய் ஒயிட் ஃபேன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஷாசரன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரெசிபி வந்து கட்டாமிட்டாங்க. கட்டாமிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் அவ்வளோ இஷ்டம். ஆல்மோஸ்ட் இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அந்த மெத்தடு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒருத்தவங்களும் ஒவ்வொரு டைப்பில் செய்வாங்க. சில பேர் தாளிப்பாங்க, சில பேர் தாளிக்க மாட்டாங்க. நான் வந்து அதில் தாளிக்கிறதுக்கு எதுவுமே சேர்க்கல. ஒன்லி ஆயிலு, அந்த மேங்கோ ஸ்கின் அவுட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பீஸ் மட்டும் ஸ்கின் அவுட் பண்ணாமல் போட்டேன். அது ஃப்ளேவர் பார்க்குறதுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அது நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா அந்த ஆயிலில் நல்லா அது மெல்ட் ஆகி ஹல்வா மாதிரி வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையானது நாட்டு சர்க்கரையோ அல்லது வந்து ஜாகரியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் டேஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து காரத்தூள் சேர்ப்பாங்க. நான் லைட்டாக சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தய பவுடர் சேர்த்துக்கோங்க. அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொன்ன ஒரு டிப்ஸு. நான் வந்து வெந்தய பவுடர் சேர்க்க மாட்டேன். ஆனால் அவங்க சேர்க்க சொன்னாங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெந்தய பவுடரில் சேர்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நான் செஞ்சு பார்த்தேங்க. ப்ராமிஸாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். பிடிக்கலன்னா உங்கள் ஸ்டைலே ஃபாலோ பண்ணுங்கள், தப்பில்லை. என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தப்பாக இருந்தால் மாற்றிக்கிறேன், சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கலர் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.